ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் ஆதவனின் அதிதி பக்கத்தில் இணைந்து கொள்கின்றோம். இன்றைய தினமும் அதிதி பக்கத்தில் நிறைய விடயங்களை கலந்துரையாடுவதற்கு எம்மோடு இணைந்திருக்கின்றார் மனவளக்கலை பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் ஐயா. மனவளக்கலை என்பது மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடிய ஒரு செயற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனவளக்கலையை நாங்கள் ஏன் பின்பற்றணும்? இந்த மனவளக்கலையில் அடங்குகின்ற விடயங்கள் என்ன? நல்லது, நல்ல ஒரு கேள்வி. முதல் விஷயமே மனவளம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏன் வேதாத்திரி மகரிஷி அவங்க அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் மனதை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா மனதை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். ஆனால் மனதிற்கு ஆதாரமான 2 விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணுறோம். எல்லாருமே இன்றைக்கி மனோதத்துவத்திலிருந்து மருத்துவத்திலிருந்து எல்லாமே மனதிற்கு நேரடியாக ஒரு விஷயத்துக்கு நேரடியாக தான் மருத்துவமோ அல்லது அதற்கான செய்தியோ கொண்டு வர்றாங்க. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், உடல் நல்லா இருந்தால் தான் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் நல்லாயிருக்கும், உயிர் நல்லா இருந்தால் தான் மனம் நல்லாயிருக்கும். ஸோ மனதிற்கான மனவளக்கலைன்னு வச்சதுக்கு காரணம் என்னென்னா, முதல்ல உடல், ஒரு மனிதனோட உடல் ரொம்ப முக்கியம். அதை தான் ஐடென்டிஃபை பண்ணுறோம். வெளியில் நம்ம அந்த உடலை வச்சு தான் நம்ம வாழ்கிறோம். பட் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிரை பற்றிய அந்த மிக முக்கியமான ஒரு புரிதல் நமக்கு வேண்டியது இருக்குது. அந்த புரிதலை நம்ம மிஸ் பண்ணிட்டதுனால தான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம உடம்பை அழகாக வச்சுக்கிறதுக்கும் சரி, நம்முடைய மனதை அழகாக வச்சுக்கிறதுக்கும் சரி, நம்ம என்னென்னா ஒரு ஸ்கிப் பண்ணி நம்ம அதாவது ஒரு பக்கம் தப்பிக்கிறோம், இன்னொரு பக்கம் என்ன செய்கிறோம், ஓடிடுறோம். ஓடுறோம். ஆனால் கடைசி வரைக்கும் நமக்கு புரிய மாட்டேங்குது. அதில் நம்முடைய பங்கு மார்க்கெட்டில் சொல்லுவாங்க ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒன்று நம்ம பிரச்சனைகளை நேரடியாக சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், இல்லைன்னா அதில் தப்பிச்சு ஓடுறோம். என்ன காரணம் அப்படின்னா, உடல் நல்லா இருக்கும் பட்சத்தில், நம்முடைய உடலை நல்லா வச்சுக்கிறதுக்கு பட்சத்தில் நம்முடைய உயிர் வளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். இது சயின்ஸ்லேயும் சரி, நம்முடைய வேதங்கள்லேயும் சரி, மிகப்பெரிய மனோதத்துவத்திலும் சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய பயோடெக்னாலஜிலையும் சரி, இந்த உயிரை பற்றிய மிக ஆழ்ந்த ஆராய்ச்சி போகுது. ஆனால் உயிரை பற்றிய அந்த புரிதல்ங்கிறது இன்னும் சரியாக கொடுக்கப்படல. அதை சரியாக கொடுத்ததுனால தான் மகரிஷி இதுக்கு பேர் மனவளக்கலைன்னு பேர் வச்சார். ஸோ அதுதான் அதோட அடிப்படை. அதுலேயுமே இந்த மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு இந்த மனவளக்கலையை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதற்காக இந்த மனதை ஒருநிலைப்படுத்தி நாங்கள் வச்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் கேட்டதுலேயே ஒரு விஷயம் தெரியுது. நம்ம 2 பேரும் இப்போ பேட்டியில் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் கேள்வியை கூட நான் பதில் சொல்லணும். என்னோடய எண்ணங்கள் வேறு பக்கம் இருந்துச்சு அப்படின்னா என்னால் அந்த பேட்டியவோ அல்லது இதற்கான அந்த ஒரு விஷயத்தையோ சொல்ல முடியாது, நீங்களும் என்னை கேட்க முடியாது. அப்போ ஒருநிலைப்படுத்துறது என்பது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம சரியான மனநிலையில் இருக்கும்போது மட்டும்தான், நம்ம இன்வால்வ்டாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த விஷயத்தை சரியாக செய்ய முடியும், முழு வெற்றியாக செய்ய முடியும். படிக்கிற பையன் தன்னுடைய வகுப்பில் சரியாக புரிந்து கொள்ளணும், அதை அவன் மீண்டும் படித்து பார்க்கணும், எழுதணும். இதுதான் இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய அது விஷயம். வேலை பார்க்குறவங்க அவங்களோட வேலையில் மிக கவனமாக செய்யணும். அந்த கவனத்தின் மூலமாக அவங்களுக்கு இன்னும் மேலும் 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 அவங்களுடைய வளர்ச்சி அடையணும். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட சமையல் பண்ணுறாங்க, அல்லது அவர்களும் வேலைக்கு போகிறாங்க, அல்லது அவர்களும் இந்த உலகத்தோட எல்லா விஷயங்களும் சந்திக்கிறாங்கன்னா அவங்க எப்படி இருக்கணும், அவங்க வேலையை. அப்போது ஒருநிலைப்படுத்துறது என்னென்னா, நான் செய்யக்கூடிய வேலையில் நான் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளி கான்செப்ட். அந்த கான்செப்டில் நாம் சரியாக இருக்கிறது இப்போது இல்லை அப்படிங்கிறது தான் மனவளக்கலையோட நோக்கம். அப்போது அதை சரி பண்ணுறதுக்கு தான் மனவளக்கலையோட ஆரம்பம் இருக்குது. 15 வயது உடையவர்களுக்கும் சரி, இல்லாட்டினா சிறிய குழந்தைகளுக்கும் சரி, இப்போ உள்ள காலகட்டத்தில் எதை எடுத்தாலுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், டிப்ரெஷனாக இருக்கேன், நான் கவுன்சிலிங் போகணும். இப்போ அதுவும் அந்த காதல் தோல்வி அப்படின்னாலே கவுன்சிலிங் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ சின்ன பிள்ளைகளை எடுத்துட்டா, ஐயோ ஹோம்ஒர்க் எல்லாம் கூடவே கொடுக்குறாங்க, அம்மா என்னால் முடியல அப்படின்ட்டுருவாங்க. அதே பெற்றோர்கள் எடுத்துட்டா, ஐயோ வீட்டு வேலையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு அந்த 15 வயது, அதாவது அவங்கவுங்க வயதுக்கு ஏற்படுற மாதிரியே ஒவ்வொரு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி பார்க்குறது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது? இதற்கு அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு குழந்தை அதோட வளர்ச்சி என்பதை முழுமையாக விஞ்ஞானம் எப்போ சொல்லுது அப்படின்னா, ஒரு 7.5 வயசுலேருந்து 8 வயதுக்குள்ளே அவனுடைய உடல் முழு வளர்ச்சி அடையும். அது வரைக்கும் அந்த குழந்தை கட்டாயமாக அந்த தந்தை தாய் இவர்களோட அரவணைப்பிலையும் அவருடைய கண்காணிப்பிலும் அவர்களுடைய ஆதரவில் தான் அந்த குழந்தை வளருது. ஒரு 8 வயதிற்கு மேலே நாங்கள் மனவளக்கலையிலுமே உடற்பயிற்சிங்கிற ஒரு விஷயத்தையுமே அடிப்படை தகுதியாக உடற்பயிற்சின்னு சொல்லக்கூடியது நாங்கள் 8 வயது தான் வச்சுருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இந்த 8 வயதில் ஒரு ஒரு பையன், ஒரு சின்ன பையன் அவனுடைய ஒரு சின்ன பயிற்சிகள், யோகா பயிற்சிகள், இந்த மாதிரி உடற்பயிற்சிகள் இதெல்லாம் செய்யும்போது
அவனுடைய வேலைகளை அவன் தினமும் பிரிஸ்காகவும் தினமும் அவனோட வேலைகளை சரியாக செய்கிறதுக்கு இது ஒரு அடிப்படை. பிறகு ஒரு குறிப்பிட்ட வயசு, அதாவது ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டி, ஃபியூபர்ட்டி, இந்த 14 வயசுக்குள்ளே, இப்போ 12லேருந்து 14 உங்களுக்கே தெரியும் நிறைய ஹார்மோன் இம்பேலன்ஸஸ் ஏற்பட்டிருக்கிறதுனால இன்றைக்கி குழந்தைகள் எந்த வயதில் மெச்சூரிட்டி ஆகிறாங்கிறதெல்லாம் கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியாது, எப்போதும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய உணவு முறைகள் எல்லாமே அப்படி இருக்குது. அதனால் வந்து குழந்தைகளோட அந்த மாதிரி ஆகிறாங்க. அப்போ அந்த ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டியில் அந்த குழந்தைகளோட எண்ணமும் சரி, அதில் இருக்கக்கூடிய அது தன்னுடைய உலகத்தை தனியாக அது புரிஞ்சுக்குது. அந்த கட்டத்தில் அந்த குழந்தைகளுக்கான ஆதரவு என்பது முதல்ல இருந்து பெற்றோர்கள்ட்டிருந்து வரணும். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அது கிடைக்கிறதில்ல. காரணம் என்ன? அந்த குழந்தைகள் அதிகபட்சமாக கல்வியில் இருக்குது. பெற்றோர்களை பொறுத்தளவுக்கு அந்த 12-14 வயசில் பெற்றோர்கள் தொழில், குழந்தைகளுக்கான எதிர்காலம், அவருடைய படிப்பு, இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க போயிடுறாங்க. அப்போ யார் இந்த குழந்தையை கவனிச்சுக்கிறது? அப்போ இந்த குழந்தை நிராயுதபாணியாக இந்த உலகத்தினோட பல விஷயங்கள், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி படிப்புங்கிறது இன்றைக்கி ஒரு அடிப்படையை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். படிப்புங்கிற விஷயம் தவற விட்ட ஒரு அடிப்படை என்னென்னா, நம்மக்கிட்ட இன்றைக்கி மொழிக்கல்வி இருக்குது, சிறப்பு, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. மொழி ஒரு மனிதனோட மிக முக்கியமானது. அதுக்கடுத்து நம்மக்கிட்ட இன்றைக்கி தொழிற்கல்வி இருக்குது. எந்த உலகத்தில் இருந்தாலும் எங்கே வேணாலும் நம்ம வாழ வச்சுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2 கல்வி முறையை நம்ம இழந்துட்டோம். நம்முடைய பாரம்பரியத்தில் 2 கல்வி முறையை இழந்துட்டோம். அதுதான் இந்த டிப்ரெஷனையும் இந்த மனதில் இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத விஷயங்கள். அந்த 2 கல்வி எதுன்னா, ஒன்று ஒழுக்க பழக்க கல்வி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து மொராலிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அந்த குழந்தைக்கு எது நல்லது எது சரின்னு தெரியாத வயசுகளில் வகுப்புகள்லையுமே எம்ஐன்னு சொல்லுவாங்க, மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு வகுப்புகள் இருந்தது, பழைய முறைகளில் இருந்தது. இன்றைக்கி அதை வந்து இப்போ இந்தியாவிலலாம் அதை முன்னெடுக்க சொல்லி இப்போ ஒரு கோர்ட் தீர்ப்பில் கூட சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. அப்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு குழந்தைக்கு ஏன் நாம் வந்து காலையில் எந்திரிக்கணும், ஏன் வந்து நம்ம கோயிலுக்கு போகணும், ஏன் நம்ம விட பெரிய ஒரு சக்தியை வழிபடுறோம், நம்ம ஒரு தவறு செய்தால் ஏன் நமக்கு தண்டனை கிடைக்குதுன்னு சொல்லக்கூடிய அடிப்படை விஷயங்களை அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் என்ன செய்யுது அப்படின்னா, முதல்ல தன்னை பற்றிய ஒரு அறிவு அதுகளுக்கு உருவாகுது. அப்போது இந்த ஏஜ் ஆஃப் குரூப்புக்கு வரும்போது அவன் சரியான வேலையை செய்கிறான், தேவையில்லாத வேலையை செய்யலை. அப்போ அவனுக்கு தேவையில்லாத வேலையை செய்கிறவனுக்கு மட்டும்தான் மனதில் டிப்ரெஷன், அழுத்தம், இந்த மாதிரி விஷயங்கள் வருது. அதனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, என்னுடைய வேலையை தவிர மற்ற எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை அதிகமாக வருது. இப்போ என்னுடைய வேலை கல்வி அப்படின்னா அதை மட்டும் நான் பார்த்தேன்னா பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நம்ம அப்படியா இருக்கோம்? நம்ம உலகம் மிக பெருசாக இருக்குது. ஏன்னா நம்ம நியூஸ் பார்க்குறோம், நல்லது நியூஸ் பார்க்குறோம், நமக்கு தேவையானதை எடுத்துக்கணும். நமக்கு தேவைக்கு அதிகமான விஷயங்கள் எடுத்துக்கும் போது மகரிஷி எளிமையாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மனவளக்கலையில், ஏன் மன அழுத்தம் வருகிறது ஒரு மனிதனுக்குன்னா, ஒரே சமயத்தில் மனதிற்கு பல வேலைகளை கொடுக்கும்போது மன அழுத்தம் என்பது இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம். அதிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது. அதை நம்ம சந்திக்கக்கூடிய போதிய வலுவை மனதிற்கு கொடுக்கணும். அதுக்கு தான் மனதை ஒரு நிலைப்படுத்துகிறோம். அதான் அடிப்படை. குழந்தைகள் கிட்ட பெற்றோர்கள் வந்து என்ன மாதிரியான விடயங்களை வந்து பகிர்ந்து கொள்ளணும்? இல்லாட்டி நான் வந்து இன்னைக்கு என்ன நடந்துச்சு, நீங்க முதல்ல வந்து டிஸ்கஸ் பண்ற நேரம் வந்து சொல்லியிருந்தீங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சு, இன்னையான டே வந்து எப்படி போணுச்சு, அப்படியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி கொஞ்சம் விவரிச்சு கொடுங்க. குழந்தைகளோட நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளோட உலகம் மிகப்பெரிய வெளி உலகம் தான் அதிகம். இன்றைக்கி முந்தி வந்து பெற்றோர்களோட இருந்தாங்க, கூட்டு குடும்பங்களில் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வீட்டில் இல்லைனா அம்மா இல்லைனாலும் அப்பா இல்லைனாலும் சரி, அந்த குழந்தைகள் பெரியவர்களோட தொடர்பில் இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி அதிகபட்சமான தற்கொலைகள், இந்த மன எழுச்சிகள், இந்த திசை திருப்பலுக்கெல்லாம் காரணம் வீட்டில் பெரியவங்க யாருமே இல்லை. ஒரு தாயும் தந்தையும் எவ்வளவு தான் ஒரு குழந்தையோட அந்த இணைப்பில் இருந்தாலும் பெரியவர்கள் இருக்கும்போது தான் அந்த குழந்தைய, இன்றைக்கி நீங்கள் பெரியவர்கள்ட்ட வளர்ந்த எந்த ஒரு குழந்தையும் தற்கொலை எண்ணத்தை செய்யவே செய்யாது. பெரியவர்கள்ட்ட வளரும்போது அவர்களோட ஆறுதலும் அவர்களோட அந்த வழிகாட்டலும் இருக்கும்போது அந்த குழந்தைகள் எப்போதும் அந்த வேலையை செய்யாது. 2வது, ஒரு குழந்தை மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்தணுங்கிற விஷயம் வரும்போது அந்த குழந்தைகள் பெரியவர்களோட தொடர்பில் இருக்கும்போது தன்னுடைய எண்ணம் சரியா தவறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அந்த குழந்தைகளுக்கு அந்த சீர்தூக்கி பார்க்கக்கூடிய தன்மை கிடைக்குது. அது இன்னொருத்தர் இருக்கும்போது தாயிட்டையும் தந்தையிட்டையும் மட்டும் அது கிடைக்காது. அப்போ என்ன செய்கிறோம், இன்றைக்கெல்லாம் வந்து நம்ம வகுப்புகளில் தான் அதை எதிர்பார்க்குறோம், ஆசிரியர்கள் சொல்லணும்னு. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், பாடத்திட்டங்கள் நிறைய ஆயிடுச்சு. நம்ம சொன்ன மாதிரி ஒழுக்க பழக்க கல்விக்கோ நம்முடைய ஆன்மீக கல்விக்கோ இடம் கொடுக்கல. ஆனால் நம்ம தொழிற்கல்விக்கும் நம்முடைய மொழிக்கல்விக்கும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் நம்ம வந்து குழந்தைகள் எங்கே போனாலும் நல்லா படிக்கணும், நல்லா வேலை செய்யணுங்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி புகுத்திக்கிட்டே போயிட்டுருக்கோம். இன்னும் நிறைய சப்ஜெக்ட் கொடுத்தா கூட நல்லா இருக்குங்கிற அளவில் நம்ம போயிட்டோம். அதனால அந்த குழந்தைகளோட ஒரு வேக்கம் அந்த குழந்தைகளோட மனதில் இந்த எப்போதும் படி, எப்போதும் இதை பண்ணுன்ற அந்த மனோநிலையிலே குழந்தைகள் இருக்கும்போது அந்த குழந்தைகளோட அந்த மைண்ட் டிப்ரெஷனுங்கிறது அந்த அப்பா அம்மா தான், அதில் இருக்கக்கூடிய உறவுகள் தான் வடிகாலாக இருக்கணும், ஒரு அவுட்லெட்டாக இருக்கணும். அது நம்மகிட்ட மிஸ் ஆகிட்டதுனால தான் இன்றைக்கி குழந்தைகள்கிட்ட இந்த ஒரு பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம். அதனால தான் நம்ம அதுகளோட பெரிய தொடர்பில் இல்லைன்ற அந்த உணர்வு தான் அந்த குழந்தைகளை செல்லு பக்கம் போக வைக்குது.
மொபைல் இந்த மாதிரி கேம் பக்கம் போக வைக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளை பொறுத்தளவுக்கு வேறு டிவியோ வேறு ஒரு புத்தகம் படிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்களை அந்த குழந்தைகள் போகிறாங்க. நம்முடைய இணக்கம் இன்றைக்கி கூடணும். அதாவது பெற்றோர்களும் ஒவ்வொரு தாய் தந்தையும் கட்டாயமாக அவங்களோட குழந்தைகளுக்காக அவங்களோட எதிர்காலத்துக்காக தான் அவங்களோட வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் இந்த அர்ப்பணிப்பு இருக்குது, எல்லா நாட்டிலையும் இல்லை. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய இடத்துல கூட இன்றைக்கி கொஞ்சம் மேலை நாட்டு தாக்கம் இருக்கிறதுனால நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம நிறைய இன்வால்வ் ஆகிறோம். அப்போ நம்மளும் பெரியவங்களும் குழந்தைகளை என்ன பண்ணுறோம், டிவி பாரு, நாடகம் பாரு அப்படின்னு சொல்லி நாமளும் அதை இன்வால்வ் பண்ணும்போது இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பார்க்குறது ஓகே. எல்லா நேரமும் அந்த குழந்தைகள் வந்து வெளியுலகத்தோட அதிக தொடர்பு இருக்கும்போது தன்னுடைய வேலைகளை அதுக்கு ஒழுங்காக பார்க்க முடியல. அதனால் ஒரு வேக்கம் கிரியேட் ஆகுது, குழந்தைகளோட உறவுகள் பிரச்சனை வருது. இதனால் என்ன செய்கிறாங்கன்னா குழந்தைகள் திசை மாறும்போது அதுவே மிகப்பெரிய ஒரு வேதனையாக எப்போ சந்திக்கிறாங்க, அந்த குழந்தைகள் ஒரு 20-21 வயசு வரும்போது தன்னுடைய குழந்தை தன்னோடு தொடர்பில் இல்லை, அதுதான் ஜென்ரேஷன் கேப்னு ஒரு பொய்யான ஒரு மித்தையும் உருவாக்கி வச்சுக்கிறாங்க. மிக முக்கியமாக குழந்தைகள் சந்திக்கக்கூடிய ஒரு அடிப்படை விஷயம் என்னென்னா, நம்முடைய இந்த தேசத்தோட ஜெயராஜையா சொல்லுவாங்க, அதாவது இந்த தேசத்தில் முன்னாடியை விட என் குழந்தைகள் என்னுடைய தந்தை காலத்தில் நான் ஒழுக்கமாக இருக்கேன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்னுடைய தந்தை காலத்துக்கு அப்புறம் என் குழந்தை இன்றைக்கி ஒழுக்கமாக இருக்கான்னா அது ஒரு மிக அபூர்வமான விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி குழந்தைகளோட விரல் நுனியில் அதோட அந்த உலகம் முழுவதும் அது கையில் இருக்குது. அப்போ இந்த குழந்தைகள் வந்து தவறாக போகிறதுக்கோ அல்லது திசை திருப்ப போகிறதுக்கோ அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை வந்து சரியான வழியில் பயன்படுத்திக்கிட்டால் அவன் முன்னேறுவான். அப்போ அதனால தான் மனவளக்கலையில் 14 வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு காயகல்பம்னு ஒரு மிக முக்கியமான ஒரு பயிற்சி ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது இந்த ஏஜ் கண்ட்ரோலில் நமக்கு இருக்கக்கூடிய இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. அதாவது நாம் எல்லாமே என்ன செய்கிறோம், இந்த உடல் இந்த மனம் இந்த 2 பற்றியுமே ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். மீண்டும் நம்ம அந்த உயிரை பற்றி ஆராய்ச்சி நமக்கு இல்லை. இந்த உயிர் எங்கே உருவாகுது, அந்த உயிர் உடம்புக்குள்ளே எப்படி செயல்படுது, இந்த உயிரை உருவாக்கக்கூடிய அடிப்படை விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு அற்புதமான கல்வி முறை தான். நிறைய பள்ளிகளில் அங்கெல்லாம் வந்து கொடுத்துருவோம். அது வந்து அந்த குழந்தைகள்லாம் நல்ல ரிசல்ட்டு தருதுங்க, நல்லா படிக்குதுங்க, தன்னுடைய வேலைகளை கான்சன்ட்ரேட் பண்ணுதுங்கிறதையும் கேள்விப்படும். அப்போ என்ன செய்யணும், அந்த பயிற்சி கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு வேண்டிய போதிய கவனமும் இந்த உடலுக்கு தேவையான ஆற்றலை ஒரு வகையில் பயன்படுத்துறதுக்கும் அந்த குழந்தைகள் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளோட ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, நிறைய மூளை வளர்ச்சி, திறமை, நல்ல ஸ்கில் இருக்குது. அற்புதமான குழந்தைகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம காலத்தை விட இன்றைக்கி உடல் உழைப்போட அதுகளுக்கு அறிவு வளர்ச்சி நிறையா இருக்குது. அதை சரியான வழியில் பண்ணுவதற்கு முதல் விஷயம் என்னென்னா, அவர்கள் உயிரை பற்றிய ஒரு அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த காயல்பம்னு சொல்லக்கூடிய ஒரு கலையை நாங்கள் வந்து ஒரு தீர்வாகவே சொல்கிறோம். அந்த குழந்தைகளை நீங்கள் கூட்டி கொண்டாந்து அந்த பயிற்சியில் எடுத்துக்குவீங்க. வெறும் காலையில் 3 நிமிஷம் பண்ணக்கூடிய பயிற்சி, சாயந்தரம் 3 நிமிஷம் பண்ணக்கூடிய பயிற்சி தான். அந்த பயிற்சியை அவங்க கற்றுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க செய்யும்போது, அது பெற்றோரோடு சேர்ந்து செய்யும்போது இங்கே என்ன ஆகுதுன்னா, பெற்றோர்களுக்கும் அவர்களுக்குமான ஒரு பயிற்சியில் ஒரு இணக்கம் உருவாகுது. இது ஒரு பயிற்சி முறையிலேயே ஒரு இணக்கம் உருவாகுது. இதெல்லாம் வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். நம்முடைய குழந்தைகள் தான், அதில் ஒரு மாற்றம் இல்லை. கலீல் கிப்ரானோட ஒரு வார்த்தைகள் உண்டு. என்னென்னா, என்னுடைய குழந்தைகள் எனக்கு பிறந்தவர்களையும் நினச்சிட்ருக்கோம், என் மூலமாக பிறந்தவர்கள்னு சொல்லுவார். அதாவது இந்த உலகத்தை அவர் என் மூலமாக தரிசிக்கிறாங்க. மற்றபடி என்னுடைய குழந்தைகள் என்னுடையது மட்டும் இல்லை. நான் வந்து அடிக்கிறதோ, ஃபோர்ஸ் பண்ணுறதோ, மார்க் எடுக்கலைன்னு கேட்குறதோ, ஒழுக்கமாக இல்லைன்னு கேட்குறதோ, 2 பேர்த்தோட ஒரு தாய் தந்தையோட 2 பேர்த்தோட நடத்தை தான் அந்த விஷயங்களை பல விஷயங்களை தீர்மானிக்குது. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கவுன்சிலிங் குழந்தைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. நல்ல புத்திசாலியான விஷயம் என்ன செய்வாங்கன்னா, அந்த குழந்தையோட ஒரு பேலன்ஸ் இல்லாமல் பக்கத்தில் இருக்க குழந்தைய ஒம்பளுக்குறான், அவன் ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா கூட பிரச்சனை இல்லை. பக்கத்தில் இருக்க குழந்தைய ஒம்பளுக்குறான்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைகிட்ட ஏதோ ஒரு அப்நார்மல் இருக்குது, அந்த குழந்தைக்கு ஒரு அவுட்லெட் இல்லை, அவன் தன்னை கவனிக்க வைக்கிறதுக்காக அவன் சில விஷயங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறான். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், வேணும்னே சேட்டை பண்ணுவான், எந்திரிச்சு பண்ணுவான், பக்கத்தில் இருக்கணும் ஒம்பளுப்பான். இதெல்லாம் வெளியே தெரியாது. இந்த குழந்தைகள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, நேச்சுரலாக அற்புதமான குழந்தைகள். ஆனால் என்ன பிரச்சனைனா, அந்த குழந்தைகள்கிட்ட அதுகளுக்குள்ள ஒரு அவுட்லெட்டு, அந்த ஒரு ஆதரவு, ஆதங்கம் இது இல்லை. அப்போ வீடுகளில் இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்கள கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணும்போது அவங்க கேட்குற கேள்வி, உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்பா என்ன பண்ணுறாங்க, வீட்டில் சண்டை போடுவாங்களா, அப்பா வந்து ஏதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்களா, அம்மா வந்து நாடகமே பார்த்துட்டு இருப்பாங்களா, உன்னை கவனிச்சுக்கோங்களா, ஹோம்ஒர்க் ஹெல்ப் பண்ணுவாங்களா. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி பாதி ஹோம்ஒர்க் அம்மா தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவ்வளோ டஃப்பாக இருக்குது. அதனால் வந்து இந்த பிரச்சனைலாம் கேட்டு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, தெளிவுபடுத்திட்டு முதல்ல யார் வீட்டில் பிரச்சனையோ அவங்கள கூப்பிட்டு தான் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது குழந்தைகளுக்குன்னு நினைக்கிறோம், ஆனால் பெற்றோர்களுக்கு தான் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி பேரண்டிங்கிற ஒரு விஷயம் மிக மிக ஒரு நுட்பமான, அதே சமயம் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம்.
குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த குழந்தைகளை வளர்ப்பு முறையில் நமக்கு மிகப்பெரிய ஒரு சவால்கள் இருக்குது. அந்த சவால்களுக்கு தான் குடும்ப அமைதின்னு ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் இருக்குது. அதில் வந்து ஒரு கணவனும் மனைவியும் இருக்கக்கூடிய ஒரு 2 பேர்த்துக்குள்ள ஒரு இணக்கம் அந்த குழந்தைகளுக்கான அசட்டாக தான். அப்போ பெற்றோர்கள் அவங்களுக்குள்ள 1000 இஷ்யூஸ் இருக்கும். ஏன்னா ஆண் பெண்ணுனாவே வெவ்வேறு உயிரினம். அந்த 2 வெவ்வேறு உயிரினத்துக்குள்ளே ஒரு கலப்பு நடக்கும்போது அதுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு நமக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறையா இருக்கலாம். இருந்தாலும் நாம் நம்முடைய நடத்தைகளை குழந்தைகள் முன்னாடி தெளிவுபடுத்திக்கிறதுல அந்த இதை பண்ணாத போது அந்த குழந்தைகள் என்ன செய்யும் அப்படின்னா, சில விஷயங்களை சில இதுகளை வந்து பெற்றோர்கள்ட்ட கேட்டு பண்ணணுங்கிற எண்ணம் வரும். அம்மாவும் அப்பாவுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போது அந்த குழந்தை யார்கிட்ட போகும்? ஸோ பெற்றோர்கள் வந்து ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நம்முடைய ஸ்கூல்லையே எல்லா விஷயத்தையும் எதிர்பார்க்குறாங்க. நமக்குள்ள விஷயம் என்னன்னா, ஒரு பையனை நல்ல ஸ்கூலில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த பையன் ஒழுக்கமாக மாறிடுவான், அவன் ஒபீடியண்ட்டாக மாறிடுவான் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்குது. பள்ளி என்பது கல்வியையும் அவனுக்கு அடிப்படை ஒழுக்கத்தையும் சொல்லித்தரக்கூடிய இடம்தான். ஆனால் ஒரு குழந்தையோட அந்த அவனோட நடத்தைங்கிற ஒரு விஷயம் என்பது தாய் தந்தையோட அவன் பார்த்து கற்றுக்கிறது தான் இருக்குது. ஸோ தாய் தந்தையை பொறுத்தளவுக்கு அவர்கள் எந்த அளவுக்கு அந்த குடும்பத்தில் சரியாக நடந்து கொள்ளணும்னு போகுதோ அதை அவங்க கற்றுக்கொண்டு குழந்தைக்காகவாவது கற்றுக்கொண்டு நடந்துக்கிற முறை ரொம்ப முக்கியத்துவப்படுத்து. அதுக்கு தான் மனவளக்கலையில் குடும்ப நலன் சொல்லக்கூடிய விஷயம், மகரிஷி சொல்லக்கூடிய விஷயத்தில் மிக முக்கியமாக அந்த குடும்ப நலனை பற்றி ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அதுக்கு நிறைய வகுப்புகள், 2 பேருக்கும் கவுன்சிலிங்ஸ் வேறு பண்ணுறோம் நாங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இஷ்யூஸ், பெண்ணுக்கு மட்டும் கேட்குறோம், அவங்க வேலைக்கு போகிறவங்களா வேலைக்கு போகிறோம், ஆணுக்கு என்ன இஷ்யூஸ், அதற்கான சில தியான நுட்ப முறைகளையும் சொல்லித்தரோம். அந்த மாதிரி சொல்லித்தரும்போது அவர்கள் தன்னை மேம்படுத்திக்கிறாங்க. குடும்பத்திலையும் அவங்க, அதாவது இதில் வந்து 2 பேருமே வரணும்னு அவசியம் இல்லை, வந்தால் நல்லது. ஒருத்தர் வந்தால் மட்டுமே கூட அந்த குடும்பத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுது. நம்முடைய எதிர்காலமான குழந்தைகள், இந்த சமூகத்தின் எதிர்காலமான குழந்தைகள்கிட்ட நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். உயிர் என்றால் என்ன? உயிரில் அடங்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து விளக்கம் கொடுத்துருப்பாங்க, உயிர்னா இதுதான் அப்படின்னு. ஆனால் நிறைய பேருக்கு வந்து விளங்கி இருக்காது. ஸோ உங்ககிட்ட இருந்து ஒரு கேள்வி என்னன்னா, உயிர் என்றால் என்ன? அருமையான ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு தடவையும் மனவளக்கலையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே சரி, ரொம்ப அடிப்படை விஷயம். ஏன் இந்த விஷயத்தை நம்ம வந்து உயிரை பற்றி நம்ம புரிந்து கொள்ளணும்னா, நம்ம சொன்ன மாதிரி தான், ஒரு அழகான ஒரு வண்டி வாங்குகிறோம், அது கோடிக்கணக்காக போட்டு இன்வெஸ்ட் பண்ணி வண்டி வாங்குகிறோம். அழகான ஒரு டிரைவர், ரொம்ப திறமையான டிரைவர், அது ஒரு ஃபார்முலா ரேஸ் 1 டிரைவராக கூட இருக்கட்டும், பழைய மிகப்பெரிய ஒரு இது கூட தெரிஞ்சவங்களாக கூட இருக்கட்டும், அவங்க வந்து உட்காடுறாங்க. ஆனால் வண்டியில் எரிபொருள்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லைன்னா, அது எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி அந்த கார் வாங்கியிருந்தாலும், எவ்வளோ அழகான டிரைவர் இருந்தாலும் ஓட்ட முடியாது. ஸோ அந்த எரிபொருள் மாதிரி தான் இந்த உடலுக்கும் மனதிற்கும் இடைப்பட்ட அந்த உயிர் என்ற லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜின்னு சொல்கிறாங்க மகரிஷி. இதை மகரிஷி இந்த திட்டமான அறிவை எங்கேருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சித்தர்களோட கலைகளிலிருந்து எடுத்துக்கிறாங்க. ஏன்னா சித்தர்களுக்கு மட்டும்தான் இந்த உயிரை பற்றிய முழுமையான அறிவை அவங்க வச்சுருக்காங்க. நம்ம இன்னைக்கு விஞ்ஞானத்திலையும் தேட முடியாது, வேதங்கள்லையும் அதை உட்பொருளாக தான் சொல்கிறாங்களுடைய, அதை வந்து நேரடியாக இதுதான்னு ஒரு சின்ன ஒரு குழந்தைக்கு கூட, நம்ம பெட்ரோல்னு சொன்னால் ஈஸியாக புரிஞ்சுக்கும் குழந்தை, டீசல்னு சொன்னால் உடனே புரிஞ்சுக்கும், அது என்ன செய்யும்னு அந்த குழந்தைக்கு தெரியும். அதுபோல் இந்த உயிர் என்பது தான் இந்த மனதையும் இந்த உடலையும் நல்லா வச்சுக்க பயன்படுது அப்படின்னு திருமூலர்லேருந்து பல பேர் சொன்னாலும், நாம் இதில் மனவளக்கலை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உயிர் என்பது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான, நம்ம உடம்புக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய வித்து சக்தின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம மாடர்ன் ஆகிக்கிட்டே போகிறோம், நம்முடைய எல்லாமே மாடர்ன் ஆகிட்டு இருக்குது. ஆனால் மனம் என்பது அப்படியே தானே இருக்குது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை, அது அப்படியே தான் இன்றைக்கும் போராட்டத்தில் தான் இருக்குது. அப்போது இந்த உயிர் என்ற அந்த எனர்ஜியை சரியாக கையாளும் போது முதல் விஷயம், இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு தான் ரத்தம், வெப்பம், காற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு 3 சக்தியை பற்றி முழுக்க நம்முடைய சித்தர்கள் வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3ஐ அடிப்படையாக வச்சு தான் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த உடல் நடக்குது, இந்த உடலும் உயிரும் சரியாக இயல்பாக ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா மனம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே மனதிற்கான பயிற்சியோ மனதிற்கான வளத்தை பற்றி நேரடியாக சிந்திக்கிறோம். ஏன் ஒரு வண்டி ஓடலைன்னா டிரைவர் சரியில்லை, இல்லைன்னா வண்டி சரியில்லை, உள்ளே இருக்கக்கூடிய எரிபொருளை பற்றி பேசலை. அதனால தான் ஏன் அப்படின்னா, நம்முடைய சித்தர்கள் அடிப்படையில் புரிஞ்சு வச்சுருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கங்க, ஒரு உலகத்தில் பரம்பரை நோய்கள் எத்தனை இருக்குதுன்னு கேட்டால் எத்தனை சொல்லுவோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம தாய் தந்தையிட்டேருந்து வந்த நோய்கள் எத்தனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 2400 நோய்களுக்கு மேலே இருக்குது, பரம்பரை நோய்களே. ஹெரிட்டரியாக நமக்கு இருக்கக்கூடிய இம்ப்ரின்சஸே அவ்வளோ இருக்குது. ஆனால் சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கால்குலேட்டடாக எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆயுர்வேதத்திலையும் சித்தாலையும் 4448 நோய் தான் ஒரு மனிதனுக்கு முழுவதுமாக அவன் பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் இருக்குன்னு அவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அப்போது இந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவு எப்படி புரிஞ்சது அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், சித்தர்கள் வந்து ரசவாதிகள்.
அவங்களால வந்து என்ன பண்ணுச்சுன்னா அந்த உயிரை பற்றிய முழுமையான அறிவு அவங்களுக்கு இருந்தது. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த அற்புதமான காயகல்பம்னு ஒரு கலையை கற்றுக் கொடுத்துருந்தாங்க. அந்த கலையை மீட்டு எடுத்தது ஒரு பேட்டன் ரைட்ஸ் உள்ள ஒரே ஒரு அமைப்பு மனவளக்கலை தான். இன்றைக்கி அந்த கலையை கற்றுக் கொடுக்கும்போது அந்த குழந்தை 14 வயதிற்குரியவர்களிருந்து அவங்க மீண்டும் திருமணம் ஆகிற வரைக்கும் அவர்களுடைய உடல்நலம் மனவளம் பற்றி எந்த அளவுக்கு அவங்களுக்கான புரிதலை உருவாக்குதோ அதை உருவாக்குது. இன்றைக்கி மிக உயர்ந்த இடத்துக்கு அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி மூளையில் இருக்கக்கூடிய டெலோமெரஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஆயுளை நீட்டிக்கக்கூடிய அந்த நியூரான்களில் இருக்கக்கூடிய வேலை பற்றி கூட இந்த காயகல்பம்னு சொல்லக்கூடிய ஓஜஸ்ங்கிற ஒரு ப்ரீத்திங் அந்த எனர்ஜி எப்படி அங்கே மூளையில் வேலை செய்யுதுங்கிற அளவுக்கு இன்றைக்கி சயின்டிஃபிக்காக கொண்டாண்டாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த உயிர் என்பது இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய வித்து சக்தி. அந்த வித்து சக்தியில் ஒளிந்திருக்கக்கூடிய எக்டோபிளாசம்னு சொல்லக்கூடிய ஓஜஸ்னு ஒரு அற்புதமான சக்தி. அந்த சக்தி அது ஒரு பிறந்த இடமான பினியல் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் இந்த பயிற்சியை முடிச்சுட்டுனா வெறும் 3 நிமிஷம் தான் அந்த பயிற்சி. நின்று ஒன்று பண்ணுவோம், உட்காந்து ஒன்று பண்ணுவோம், படுத்து ஒன்று பண்ணுவோம். ஆனால் ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொரு நிமிஷம் தான். ரொம்ப எளிமையான பயிற்சி. இந்த ஒரு பயிற்சிக்காவது நம்முடைய குழந்தைகளை நம்ம குழந்தைகளுக்கு வாழ்நாள் பூரா ஒரு அற்புதமான ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வதற்கான அவர்களோட விஷயங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும், உதவணும் அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு இந்த பயிற்சியை நம்ம கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் எவ்வளவு விஞ்ஞானபூர்வமாக அதை எப்படி புரிய வச்சு அந்த பயிற்சியில் செய்ய வைக்கும்போது அந்த குழந்தைகள்கிட்ட ஏகப்பட்ட மாற்றம் வரும். அதுவும் முக்கியமாக ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் மிஸ்பிஹேவிங் நிறையா நடக்கும். அதனால் எங்களுக்கு காலேஜுகள்லேயும் சரி ஸ்கூல்கள்லேயும் சரி ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா அவங்கள்ட்ட அவங்க உள்ளேயே இருக்கும்போது அவங்களுக்கான குடும்பம் அந்த ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டு போகிறது ஒரு ஆதங்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள வந்து ரொம்ப பாதிக்குது. அவர்களுக்கு இந்த பயிற்சியை கொடுக்கும்போது அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஒரு ரேஸ் குதிரையை எடுத்து நார்மல் வண்டியில் மாட்டினா அது எப்படி இழுத்துட்டு ஓடுமோ அந்த மாதிரி எனர்ஜி நிறைய இருக்குது அவங்கள்ட்ட. வித்து சக்திங்கிற எனர்ஜி நிறைய இருக்குது. அதை சரியான வழியில் முறைப்படுத்தாது தான் இன்றைக்கி குழந்தைகள் நம்முடைய சமூகத்தோடையும் சரி குடும்பத்தோடையும் சரி ஒரு 10 குடும்பத்தை நீங்கள் எடுத்திங்கன்னா 7 குடும்பத்தில் என் குழந்தை என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், விட்டதுனால நம்முடைய குழந்தைகள் வெகு தூரம் போயிட்டாங்க. இன்றைக்கி சமூகம் தான் அவங்களுக்கு புரிதலை நிறைய ஏற்படுது. அப்போ பெற்றோர்களோட மிக முக்கியமான வேலை என்ன, அவர்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ஒழுக்க விஷயங்களையும் ஆன்மீக விஷயங்களையும் ஏதாவது ஒரு விதத்தில் கொடுக்குறோம். அதை நீ திருப்பி இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போகணும்னு சொல்ல முடியாது. குழந்தைகளை போய் அங்கே பக்தியாருலாம் சொல்ல முடியாது. அவங்க நிறைய கேள்வி வைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நாம் ஒரு பயிற்சியை கொடுக்கலாம். அந்த பயிற்சி மூலமாக அவங்க நல்லா புரிஞ்சுக்கலாம் தன்னை. அப்படி புரிந்து கொள்ளும்போது ஏன்னா அதை வந்து பியூர் சயின்ஸாக தான் வச்சுருக்கோம். அதாவது ஒரு செக்ஷுவல் காண்டனா ஒரு மனிதனோட எந்த இடத்துல இருந்து அது பிரெயின் வரைக்கும் எப்படியெல்லாம் அது கனெக்ட் ஆகிருக்கு, அந்த பயிற்சி நீ செய்யும்போது என்னென்னலாம் உனக்குள்ளே நடக்குது அப்படின்னு அற்புதமாக அதை உருவாக்கி வச்சுருக்காங்க வேதாத்ரி மகரிஷி. அவங்களோட மிகப்பெரிய 39 வருஷ உழைப்பது அது இந்த உலகத்தின் அத்தனை விஷயங்களையும் வந்து கொண்டு வந்து அதை வந்து கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளும்போது இது வந்து மனவளக்கலைங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய பார்ட் ஆஃப் லைஃப் கிடையாது. இது லைஃபே அதுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அப்போது காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு தூங்குற வரைக்குமே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே பயிற்சி மூலமாக சரி பண்ண முடியுங்கிறத தான் அந்த பயிற்சி 3 வகையில் பண்ணியிருக்காங்க. உடல் பயிற்சின்னு ஒன்று தனியாக பிரிச்சிருக்கிறாங்க, காய்கல்பம்னு சொல்லக்கூடியது உயிர்வள பயிற்சின்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதுக்கடுத்து மனவளத்திற்குன்னு 9 வகை தியானங்களை கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே எனர்ஜி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ கோயிலுக்கு போனாலும் சரி இல்லாட்டினா ஒரு மெடிடேஷன் ஸ்கூலுக்கு போனாலும் சரி இந்த பவர் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்த வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த எனர்ஜி வந்து நம்ம உடல்ல இருந்து எங்கேருந்து உருவாகுது, இந்த எனர்ஜி வந்து எங்கேருந்து கிடைக்குது? அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா 4 வகையில் நமக்கு இந்த எனர்ஜியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த உடம்பு ரெடியாக இருக்குது. முதல் விஷயம் நம்முடைய உணவு தண்ணி மூலமாக ஏற்படுத்திக்குது. 2வது இந்த விஷயம் காற்று மூலமாக நடக்குது. 3வது ஒரு விஷயம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்தாலும் இன்றைக்கி விஞ்ஞானம் போக முடியாத ஒரு இடம் எது அப்படின்னா கோள்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் மூலமாக கிடைக்குது. 4வது நம்ம யாருக்குமே பிளாங்க் மைண்டடாக தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா பூமியோட மையத்திலிருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் மூலமாக கிடைக்குது. இதை வேதாத்ரி மகரிஷி அவ்வளவு பிரித்து சொல்கிறாங்க. அதுவும் அந்த ரேடியேஷன் எத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு உள்ள கவர் ஆகும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விளைபொருளை திங்கக்கூடிய ஒருத்தர் உணவு உண்ணக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு நோயே வராத அளவுக்கு அந்த ரேடியேஷன்ஸ் என்ன செய்யுது இந்த முழுவதுமாக ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ரேடியேஷனை விட்டு வெளியே போகும்போது தான் சில பேருக்கு உடல்நல பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த 4 வகையில் நமக்கு உணவும் தண்ணி மூலமாக கிடைக்கக்கூடிய எனர்ஜி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பொதுவாக அதிகமாக இன்டாக்ட் பண்ணுறோம், எடுத்துக்கிறோம். அதில் வந்து நம்ம கவனம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் இன்றைக்கி நிலைமைக்கு என்ன கிடைக்குமோ அதை நம்ம உணவை எடுத்துக்கிறோம், அதை விட்டுடலாம். ஆனால் 2வது ஒரு எனர்ஜி நம்ம வந்து ரொம்ப முக்கியமானது, அதை நம்ம அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம்.
கோள்களிலிருந்து வரக்கூடிய அந்த சக்தியை சொல்லுவோம். அந்த சக்தி மிக அபரிதமான சக்தி. அதற்குன்னு ஒரு மெடிடேஷனே ஒன்று உருவாக்கி வச்சுருக்காங்க, பஞ்சபூத நவகிரகம்னு ஒன்று. அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வகையுமே நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உடம்பை பஞ்ச பௌதிகங்களாக அவங்க பிரிக்கும்போது பியூர் சயின்ஸில் நம்முடைய இதில் சொல்கிறாங்க, ஒரு மனிதனோட 72% அவனோட உடலில் இருக்கக்கூடியது திரவங்கள் தான், 12% கெட்டிப்பொருள், ஒரு மனிதனோட ஹீட் எனர்ஜிங்கிறது 4%, 6% அவனோட காற்று உள்ளே இருக்கிறது, 6% அவனோட உயிர் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த வகையில் மிக முக்கியமான ஒரு விஷயம்னா, ஒரு மனிதனோட உடலில் இருக்கக்கூடிய அதிகபட்சம்னு பார்க்கும்போது 72% தண்ணி இருக்குது. ஸோ தண்ணிங்கிறது நீர் பொருள். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம உடம்பை பொறுத்தளவுக்கு வெளியில் இருந்தால் அது நீர் பொருள்னு தாளாக சொல்லலாம். உள்ளே இருக்கும்போது அது ரத்தம், நம்முடைய ஹார்மோன்ஸு, நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நீர் சம்மந்தம், ஒரு கண்ணீர்லேருந்து யூரின்லேருந்து எல்லாத்தையும் அதில் சம்மந்தப்படுத்துகிறோம். அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா முழுக்க கெமிக்கல்ஸ். நம்ம அடினைன், குவானைன், சைட்டோசைன், தையமின்னு சொல்லக்கூடிய நம்முடைய நியூரான்கள், அதாவது நம்முடைய குரோமோசோமில் இருக்கக்கூடிய அந்த 4 வகை குரோமோசோம் பிரிக்கணும். இப்போ ஒரு மனிதனோட உடல் முழுவதுமே ஒரு கெமிக்கல் புக் அப்படின்னு சொன்னால் தப்பு கிடையாது. ஸோ ஒரு மனிதனோட ரசாயன மாற்றம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ரசாயன மாற்றத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இந்த கோள்களுக்கு இருக்குது. ஸோ அந்த கோள்களோடு ஒரு மனிதனோட அலை தொடர்புங்கிறத மகர்ஷி ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் விஞ்ஞானம் கோள்கள் மூலமாக ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி மிக பெரிய அளவில் போவாங்க, கட்டாயமாக போவாங்க, எல்லாம் வளர்ச்சி இருக்குது. ஆனால் இன்றைக்கி இல்லை. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அந்த கோள்கள்லேருந்து வரக்கூடிய அலை தான் அஸ்ட்ராலஜி வச்சுருக்காங்க. நான் சமீபத்தில் புத்த விஹார் இங்கே போயிருந்தேன், அங்கே கழனி போயிருந்தேன். அப்போ கூட உங்களுக்கே தெரியும், இப்போ போனவங்க சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி நவகிரகங்களை உள்ள கொண்டாந்து வச்சுட்டாங்க. நவகிரகங்கள் திபத்தோட முறைகளில், புத்த முறைகளில் நவகிரகங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட இதில் ஒத்துக்கிறாங்க. ஆனால் இந்த தேராவாத முறைப்படி பார்த்திங்கன்னா நவகிரகங்களை ஒத்துக்கலை. ஏன்னா முன்னிலைப்படுத்துறதுல கொஞ்சம், ஏன்னா புத்தரை பொறுத்தளவுக்கு அவர் கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்படி நம்புவாங்கன்னா, இனிமேல் நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் பியூராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, இந்த உயிரை பற்றிய புரிதல் வந்த பிறகு, இந்த பயிற்சியில் புரிதல் வந்த பிறகு இதை சரியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய உடம்புக்குள்ள கூடிய இந்த சக்தி அப்போ இந்த 2வது கோள்களிலிருந்து வருது. 3வதாக வரக்கூடியது காற்றிலிருந்து வருது. அதிலிருந்தனால தான் ராஜயோகம், கிரியா யோகம், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய இது பண்ணுறாங்க. ஆனால் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மூச்சை அடக்கக்கூடிய பயிற்சிகள் பல ஆபத்துகளை, சைடு எஃபெக்டை உருவாக்குதுன்னு மறுத்து சொல்கிறாங்க. அதாவது நார்மல் லைஃப்பில் இருக்கவங்களுக்கு, யோகா பயிற்சியில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த வகையில் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த பூமியோட மையத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றல், இந்த ஆற்றலை ஒரு மனிதன் கிரகிச்சான்னா அவனுக்கு உடம்புல இருக்கக்கூடிய இம்யூனிட்டியை, எனர்ஜியை கூட்டிக்க முடியும்னு சொல்லி அதற்கான தியானங்களையும் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ அப்போது இந்த உடம்புடைய உயிர் சக்தி இந்த 4 வகை கண்ட்ரோல்லையும் இருக்குது, அதாவது வரவாக இருக்குது. இதை செலவு பண்ணும்போது இதை முறையாக அளவாக செலவு பண்ணுறதுக்கான அந்த கண்ட்ரோல் ஆஃப் மைண்டுங்கிறதுக்காக தான் 2 வகை மெடிடேஷனை நம்ம உடம்புல அதை பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆகினின்னு சொல்லக்கூடிய ஒரு தீட்சையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பஞ்சேந்திரி தவம்னு ஒரு தீட்சை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன செய்யுதுன்னா நம்ம உடம்பை வரவு ஒரு பக்கம் கரெக்ட் பண்ணணும், செலவை கரெக்ட் பண்ணணும்ல, அந்த மாதிரி விஷயங்களுக்கான தியான முறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மை பொறுத்தளவுக்கு உடலை நல்லா வைத்துக்கொள்வதற்கான கவனம் நம்ம எந்த அளவுக்கு செலுத்துகிறோமோ நல்லா இருக்குங்கிறதுக்காக வெறும் உணவு மூலமாக அதை சரி பண்ண முயற்சி பண்ணுறோம், அது முடியாது. உணவு மூலமாக மட்டுமே உடவை சரி பண்ண முடியாது. உள்ளே இருக்கக்கூடிய ஒன்றும் இல்லை, இப்போ நல்ல விதமான உணவுன்னு ஒன்று எடுத்துக்கிறோம், அது செரிமானம் ஆக மாட்டேங்குதே. அப்போ உடம்புல என்ன பிரச்சனை? இப்போ ஒன்று நல்ல சாப்பாடு சாப்பிட்டோன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், உடனே டைஜஷன் அது கெடுக்கும், நமக்கு தெரியாது, நம்ம அந்த டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றோம். பட் அந்த எனர்ஜியில் அது நிறைய இஷ்யூஸை உருவாக்குது, அது நமக்கு தெரியாது. அப்போ இதை சாப்பிடலாம், இதை இது பண்ணிக்கலாம்னு சொல்லக்கூடிய அந்த அறிவு நம்ம வளர்த்துக்கிறதுக்கு ஒரு விஷயந்தான், சின்ன சின்ன விஷயங்கள், அவ்வளோதான். நிறைய விடயங்கள் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுலேயுமே இந்த உயிருக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பு என்ன? அதாவது உயிரை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் உடலும் அதுக்குள்ளே வருது, உடலை பற்றி பேசணும் அப்படின்னா உயிரும் அதுக்குள்ளே வருது. இது ரெண்டுக்கும் உள்ள ஒரு தொடர்பு முக்கியமாக இந்த ரொம்ப நல்ல நுட்பமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, வெறும் பெட்ரோல் இருந்தால் மட்டும் வண்டி ஓடுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதற்கான உபகரணங்கள் தான் அந்த உடம்புல இருக்கக்கூடிய 11 வகையான சிஸ்டம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்முடைய மேஜராக மெடிக்கலில் சொல்லக்கூடிய ஒரு 11 வகையான சிஸ்டம். இந்த சிஸ்டம் எப்படி இயங்குது அப்படின்னா, இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் துகள்கள்னு சொல்கிறாங்க. அந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜியோட, அந்த சக்தியோட லைஃப் ஃபோர்ஸ் பார்ட்டிகிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி ஒரு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்னு சொல்கிறோமோ அதுபோல் அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடியது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த உயிர் துகள்கள்னு சொல்கிறாங்க. அந்த உயிர் துகள்கள் என்னவாகுதுன்னா ஒரு கன்வர்ஷன் நடக்குது. அதாவது நம்ம உடம்புக்குள்ளேயே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அந்த எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிற இடத்த தான் பயோமேக்னட்டிசம்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பயோமேக்னட்டிசம், யூனிவர்சல் மேக்னட்டிசம் சொல்லக்கூடிய இந்த 2 விஷயங்களுக்காக வேதாத்ரி மகர்ஷிக்கு அவங்களுக்கு நோபல் பரிசுக்கு 3 முறை நம்முடைய போல்டன் யூனிவர்சிட்டி மூலமாக
பரிந்துரை செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது சயின்டிஸ்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா ஒரு ஒகேஷ்னலாக நடந்த ஒரு இன்சிடென்ட். இந்த மாதிரி ஒரு பேட்டி, ஒரு வகுப்பு ஒன்று நடக்குது, ஒரு யூனிவர்சிட்டியில் நடக்குது. அப்போ மகரிஷி பேசும்போது இந்த உயிரை பற்றி அவங்க பேசக்கூடிய சில விஷயங்கள் ரொம்ப நுட்பமான விஷயங்களாக இருந்துச்சு. அப்போ சயின்டிஸ்ட் எந்திரிச்சு கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டைம் கொடுக்க முடியுமா, நாங்கள் வந்து இதை பற்றி கொஞ்சம் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்ன அடிப்படை அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி உங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு அடிப்படையான விஷயம் எதை பற்றி மகரிஷி பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், நம்ம பஞ்சபூதம்னு சொல்லலாம் அல்லது மெட்டீரியல்னு சொல்லலாம், இது 5% தான் இருக்குன்னு சொல்லி பியூர் சயின்ஸ் சொல்லுது. மீதி 95% டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜிங்கிற பேரில் சொல்லுது. அதை பற்றின எல்லா விஷயங்களும் ரிசர்ச் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை 95% ஆஃப் இந்த யூனிவர்ஸில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டருங்கிற ஒரு விஷயத்தை இன்னும் முழுசாக அவதானிக்காமல் விஞ்ஞானம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த 5% வச்சு இதுவே மிகப்பெரிய வெற்றி, விஞ்ஞானத்தின் வெற்றி. ஆனால் இந்த ஆன்மீகமும் இந்த ஞானத்தில் அடிப்படையில் அது ஒரு பிளாங்காகவே இருக்குது. அதை வந்து ஒன்று தெய்வம் என்ற ஒரு சக்தின்னு சொல்கிறாங்க, அல்லது அதை வந்து ஒரு நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பிளைண்டாக சொல்கிறாங்க. அதை விஞ்ஞானம் வச்சுருக்கிற பேர் டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர். அதுக்கு நேரடியாக தீர்வு கொடுக்குற ஒரு விஷயத்த மகரிஷி சொல்கிறாங்க. அற்புதமாக அதை தான் அவங்க என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சுத்தவெளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. இதை பாரதியார் போன்றவங்கெல்லாம் வெள்ளம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த எனர்ஜி இதான் ஒரு மனிதனுக்கு இந்த பிரபஞ்சத்தை முழுவதும் இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தியை கொடுத்துருக்கு. அதுதான் இந்த பிரபஞ்சம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதே போல் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வித்து சக்தி என்பது உயிர் துகள்களாக கன்வெர்ட் ஆகி, அதாவது நம்ம சொன்ன மாதிரி சாப்பிட்டது, தண்ணி குடித்தது, இந்த கோள்களிலிருந்து வரக்கூடிய அலை, பூமியோட மையத்திலிருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ், இதெல்லாம் எடுத்து நம்ம உடம்பு ஒரு எனர்ஜியை உருவாக்குது. அந்த எனர்ஜி தான் என்ன செய்யுது அப்படின்னா, அந்த உயிர் துகள்னு சொல்லக்கூடிய பார்ட்டிகிள்ஸை உருவாக்குது. எப்படி எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானை உருவாக்குதோ அதே போல் உருவாக்குன அந்த உயிர் துகள்கள் தான் இந்த இடத்துல என்னவாகுது அப்படின்னா கன்வர்ஸ் தான் நடக்குது. பயோமேக்னட்டிசம் அப்படின்னு ஒரு விஷயம் சிம்பிளாக எடுத்துக்கலாம். அதை ஒரே விஷயத்தை சொல்லலாம். நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள், ஒரு இனிப்பு, உங்களுக்கு பிடிச்ச இனிப்பு ஒன்று ஏதாவது சொல்லுங்களேன். லட்டு. இப்போ ஒரு எத்தனை சாப்பிட முடியும் நம்மளால்? ஒரு 2, 3. அது ரொம்ப ப்ரெஷர் பண்ணி சாப்பிட்டாலுமே ஒரு 4 சாப்பிடலாம். அதற்கு மேலே உங்களுக்கு கொடுத்தா என்னவாகுது? திகட்டுது. அதுக்கு மேலே கொடுத்தா வாமிட்டிங் தான். ஓகே, இது ஏன் ஏற்படுது? நமக்கு ஒரு பிடிச்ச பொருள் நம்ம சாப்பிட்றோம், ஆனாலும் என்ன ஒரு விஷயம்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். சரி, இது ஒரு கட்டம். இன்னொரு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் லட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு காஃபி, பால், டீ ஏதோ ஒன்று குடிக்கிறீங்க, டேஸ்ட் தெரியுது. அந்த லட்டு சாப்பிட்ட பிறகு உடனடியாக காஃபியோ பாலோ டீயோ குடித்தா டேஸ்ட் தெரியறதில்ல. இதுவும் 2வது விஷயம். 3வது விஷயம், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சலில் படுத்துருக்குறீங்க, இதே லட்டை கொடுத்தா எந்த டேஸ்ட்டுமே இல்லை, உங்களால் எந்த டேஸ்ட்டுமே ஃபீல் பண்ண முடியல. அப்போ என்ன தெரியுது? இதே நாக்கில் ஒரு பிடிச்ச பொருளை சாப்பிட்டா கூட அதோட எனர்ஜி கன்வர்ஷன் ஒன்று இந்த உடலுக்குள்ள இருக்கிற அந்த உயிர்த்துகள் என்ற சக்தி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அதை தான் பயோமேக்னட்டிசம்னு சொல்கிறாங்க. சுத்த தமிழில் அதற்கு பேர் உயிர் காந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நமக்கு விளக்குவதற்காகத்தான் சித்தர் பெருமக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதை நல்ல தமிழில் சொல்லும்போது காந்தம்னு சொல்கிறாங்க, உயிர் காந்தம்னு சொல்கிறாங்க. அந்த உயிர் காந்தம்ங்கிற ஒரு விஷயத்தை வெளியில் தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் அவங்க என்ன செய்கிறாங்க, காந்தன் என்ற முருக கடவுளை உருவாக்கியிருக்காங்க. அறுபடை வீடுன்னு அவருக்கு கொடுத்த அந்த விஷயத்தை கூட அருணகிரிநாதர் பாடும்போது கூட அந்த விஷயத்தை வெளிப்படுத்துவார். 5 முகங்கள் தெரியும், 5 விஷயங்கள் தெரியும், ஆனால் 6வது முகம் உனக்கு எதுக்கு, எனக்கு நீ அருள வேண்டும்னு சொல்லுவார். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த சித்தர்களோட மகாபெரிய தத்துவத்தில் இந்த உடம்புல ஏற்படக்கூடிய இந்த உயிர் சக்தி காந்தத்தன்மையாக மாறி இந்த 5 புலன்கள் ப்ளஸ் எண்ணம் வழியாக அது வெளியேறுது. அந்த ஒரு விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்காத வரைக்கும் இந்த உயிரை பற்றி நமக்கு சரியான புரிதல் ஏற்படாது அப்படிங்கிறது தான் மகரிஷி கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த பயோமேக்னட்டிசம், உயிர்காந்தம், ஜீவகாந்தம்ன்ற ஒரு விஷயம் மிக உயர்ந்த விஷயமாக மனவளக்கலையில் பார்க்கப்படுது. இதை சரியாக புரிந்து கொண்டவர்கள் சரியாக மற்றவங்களுக்கு சொல்லும்போது மற்றவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய பார்வையில் ஒன்றும் இல்லை, இப்போ நாம் வந்து ஒரு உணவை எவ்வளவு லிமிட் சாப்பிடணும், நம்ம உடம்புக்குள்ளே அதுக்கான மெக்கானிசம், எளிமையான மெக்கானிசம் இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போனதுக்கப்புறம் ஏப்பம் வருது. இதுதான் நம்ம அளவு நம்ம உடம்புல. அதாவது நம்மளுடைய இறைப்பையில் 50% உணவு, 25% காற்று, 25% திரவம். இந்த இது கரெக்டாக பேலன்ஸ்டு ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. நம்ம 51% சாப்பாடு வந்து இன்னும் கொஞ்சம் கூடும்போது ஏப்பமாக வெளியே வந்து அதை தடுக்குது. போதும், இதுதான் அளவு அப்படின்னு. ஆனால் நம்ம அதை நிறுத்துறோமாங்கிறது வேறு விஷயம். நமக்கு அப்போ தான் ரொம்ப முன்னாடி இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ஏற்படுறதுக்கு மேஜரான காரணம் என்ன, நமக்கான இந்த இறைப்பைக்கான கொள்ளளவு எவ்வளவு புரியல. இது ஒன்றும் சயின்ஸ் எல்லாம் போக வேண்டாம். நம்ம பிளைண்டாக குழந்தைகள் சின்ன வயசில் ஒரு குட்டி பிறந்த குழந்தைய கூட தோளில் போட்டு அம்மா பால் கொடுத்துட்டு அது முதுகு தடவி கொடுப்பாங்க, பாட்டியோ அம்மாவோ. தடவி கொடுக்கும்போது ஒரு குட்டியாக ஒரு ஏப்பம் விடும், அழகாக
அது ஒரு சின்ன அழகாக இருக்கும். அந்த ஏப்பம் விடும்போது அந்த ஏப்பம் என்ன, அதுக்கப்புறம் தான் அம்மா தொட்டிலில் போட்டு அந்த குழந்தைய ஆட்டுவாங்க. ஏன்னா அந்த குழந்தை வெறும் வயிறில் பால் குறைவாக இருக்கும்போது அந்த குழந்தை கூட தூங்க முடியாது. அப்படிப்பட்ட இயற்கையான பல மெக்கானிசம் நம்ம உடம்புல இருக்குது. அந்த மெக்கானிசத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த மேக்னெட்டுங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த காந்த தத்துவங்கிறது ஒரு உணவை, நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய உணவை அளவுக்கு மீறி திங்க முடியல, அதே உணவை நம்ம காய்ச்சலப்போ திங்க முடியல, அதே உணவை நம்ம ஒரு லிக்யூடாக சாப்பிடும்போது அதை முன்ன பின்ன சாப்பிட்டா டேஸ்ட் வேரியேஷன்ஸ் ஏற்படுது, ஏன்னு நம்ம ஃபீல் பண்ணல. அப்போது இந்த காந்தம் என்ற ஒரு விஷயத்தை, அந்த ஜீவகாந்தம் ஒரு விஷயத்தை மறுச்சு அந்த வந்து காயகல்பம்னு சொல்லக்கூடிய ஒரு கலையில் சரியாக புரிய வைக்கிறாங்க. அதற்கப்புறம் தியானத்திலையும் புரிய வைக்கிறாங்க. அப்போ புரிய வைக்கும்போது எனக்கு தேவையில்லாத விஷயங்களில் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் போகாது. மிக முக்கியம், நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்காம இருந்துக்கலாம், ஒரு விஷயத்தை கேட்காம இருந்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் உங்கள் எண்ணத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? தாட் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்கு, அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, மெயினான விஷயம் நம்முடைய எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் யாருமே கண்டுபிடிக்கல. எண்ணத்தை நிறுத்துங்கிறாங்க, அடக்குங்கிறாங்க, அதை விட்டுருங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் மகரிஷி ஒருவர் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பல மகான்களுக்கு மத்தியில் சொல்கிற விஷயம், மனம் என்பது தெய்வத்திற்கு சமம்னு சொல்கிறார். மனமே தெய்வம்னு சொல்கிறார். ஆனால் மற்ற மிக அட்வான்ஸ்டாக பேசக்கூடிய ஓசோ கூட என்ன சொல்கிறாரு, மனம் என்பது ஒரு அழுகிய உறுப்புங்கிறார். அதை இது பண்ணிடுங்கிறார், டெமாலிஷ் பண்ணு, அது உன்னை வந்து வளர்க்காது, உன்னை கெடுக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவோம். ஆனால் மனம் என்பது என்ன அப்படின்னா, இங்கே தான் முக்கியமான ஒரு விஷயம் வருது. மனம்தான் இந்த ஜீவகாந்தம். மகரிஷி கொண்டு வந்து இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதாவது இந்த உடம்புல வித்து சக்தி ஒன்று இருக்குது. அந்த வித்து சக்தி தான் உயிர்த்துகள் என்பதை உருவாக்குது. அந்த உயிர்த்துகளிலிருந்து தான் அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் என்பது ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த உருவாகிறதா அந்த 5 புலன்கள் வழியாக, டேஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்மெல்லாக இருக்கட்டும், தொடு உணர்வாக இருக்கட்டும், காதுகளை கேட்கக்கூடியதாக இருக்கட்டும், பார்வை உணர்வாக இருக்கட்டும், அது இல்லாமல் ப்ளஸ் உங்களுடைய எண்ணத்தை உருவாக்குவது கூட அந்த எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த காந்தம் தான். அந்த காந்தம் மிக முக்கியமானது. அந்த காந்தம் என்பது எதை அடிப்படையாக இருக்குன்னா, நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு மனிதனோட மனம்தான் காந்தம். ஸோ மனமே முருகனின் மயில் வாகனம்னு சொல்லி பாடுவாங்க. என்ன காரணம், மனம் என்ற ஒரு விஷயத்தை, அந்த ஜீவகாந்தம்ங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல முடியாமல், சித்தர்கள் அன்னைக்கு இருந்த வழக்கில் சொல்ல முடியாமல் தான் காந்தன் என்ற அந்த முருகன் அப்படிங்கிற ஒரு இந்த அற்புதமான அந்த தெய்வத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, மனிதனோட 6வது அறிவு, 6th சென்ஸ், அந்த அறிவை கொண்டு வருவதற்காக தான் அவர் தந்தைக்கு அவர் அந்த மந்திரத்தை சொல்கிறது மாதிரிலாம் கொண்டு வராங்க. அப்போ நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் என்பது இந்த உடலோடு எப்படி தொடர்பில் இருக்குன்னா, இந்த உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் எனர்ஜியை தரக்கூடிய ஒரு சக்தி. நம்ம சொல்லுவோம், ஒரு செல்லுக்குள்ளே எடுத்தால் சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு செல்லுக்குள்ளே வெளியில் இருக்கக்கூடிய எக்டோபிளாசம்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு செல்லையும் இணைக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் நார்த் போல் சவுத் போல்னு சொல்லுவாங்க. இந்த உடம்புல இருக்கக்கூடிய செல்லோட பொலாரிட்டின்பாங்க. அதாவது இந்த ஒரு செல்லோட அடிப்படை இந்த கிராவிட்டியோட அடிப்படையில் இயங்கும்போது அதை பொலாரிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த திசையை அந்த அணு அடுக்குகள்னு சொல்லுவாங்க. அதை தீர்மானம் பண்ணக்கூடிய விஷயம் கூட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த உயிர் சக்திக்கு தான் இருக்குது. அந்த உயிர் சக்திக்குரிய விஷயத்தை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் உங்களுக்கு நோய் வராது. 2வது மிக முக்கியமானது, இந்த உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். 3வது மிக முக்கியமானது, எப்போதும் இந்த பாசிட்டிவ் தாட் ஒரு மனுஷனுக்கு வரும். முக்கியமாக நம்ம என்ன செய்கிறோம், இந்த உடலுக்கான அந்த சக்தி எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னா, இந்த காந்தம் என்ற ஒரு சக்தி தான் இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய, உடம்பு ஒவ்வொரு செல்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இணைப்பை ஏற்படுத்துது. அதுதான் எக்டோபிளாசம்னு சொல்கிறாங்க. இந்த உடலில் எக்டோபிளாசம்னு சொல்லக்கூடியதான் இந்த செல்களை ஈர்த்து பிடித்திருக்கக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்கிறாங்க. நம்ம பொறுத்தளவுக்கு வேதாத்திரி மகரிஷி கேட்பாங்க, இந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த 37.2 ட்ரில்லியன் செல்கள்னு சொல்கிறாங்க நார்மலாக. அந்த செல்களில் இழுத்து பிடிச்சு இந்த புவியீர்ப்பு சக்திக்கு எதிராக நம்மளை இயக்கக்கூடிய ஒரு சக்தி, அந்த பொலாரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி, அதாவது இந்த உடம்புல இருக்கக்கூடிய அணு அடுக்குகளை சரியாக பிடிச்சு நிலைப்படுத்தி அதை செயல்படுத்துறதுக்குரிய விஷயம் இந்த காந்தம் என்ற ஒரு சக்தி, உயிர்காந்த சக்தி தான் செயல்படுத்துது. இதோட ஆதிக்கம் நம்ம உடம்பில் என்னதுன்னா, இந்த செல்களை பூரா இணைச்சி வச்சுருந்தா தான் இந்த செல்கள் சேர்ந்து திசுக்களாக இருக்கும், திசுக்கள் சேர்ந்து உறுப்புகளாக மாறுகிறது, ஆர்கன்ஸ்னு சொல்லக்கூடிய உறுப்புகளாக மாறுது, அது அந்த உடம்பை இயக்குது, அது இந்த உடம்பு வளர்க்கும். மனம் என்பது வரும்போது இந்த உடம்பு நல்லா இருக்கும்போது, அந்த உயிர் சக்தி இதை மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு போதிய அளவு இருக்கும்போது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. மற்றவங்கள பார்க்கும்போது கூட ரொம்ப சிம்பிள், அவங்கள்ட்ட உள்ள குறைகளை நீங்கள் கவனிக்கலைனாலே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். அதுதான் மனவளக்கலையில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஜீவகாந்தத்தை எப்படி இந்த உடலளவில், மனதளவில், உயிரளவில் எப்படி சரியாக வச்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் மொத்த பயிற்சியோட நோக்கம். ஆனால் அதுக்காக நீங்கள் விடியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். இந்த பயிற்சியை வெறும் 30 நிமிஷம் பண்ணக்கூடிய உடற்பயிற்சி, 18 நிமிஷம் ரிலாக்ஸேஷன், 20 நிமிஷம் பண்ணக்கூடிய தியானம், 3 நிமிஷம் பண்ணக்கூடிய காயகல்பம்,
இவ்வளவுதான். ஒரு நாளைக்கு உங்களுக்காக ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் செலவு பண்ண உங்களுக்கு முடியல அப்படின்னா இந்த லைஃப்பை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? ஒரே விஷயந்தான், உடம்பை நல்லா வச்சுருக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்கும் உள்ள ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு கிடச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம். இந்த எளிமையான பயிற்சிகளை வந்து முழுக்க நாங்கள் அதனால் வந்து நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகக்கூடிய பயிற்சியோ இல்லை வந்து நீங்கள் ஏற்கனவே பாரம்பரியமாக ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணுறீங்க, இந்த பயிற்சிகளோ எதுவும் வீணாகாது. நீங்கள் இந்த பயிற்சியை செய்துட்டு நீங்கள் அந்த பயிற்சியெல்லாம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கான அந்த எனர்ஜி லெவல் நல்லா புரியும். ஸோ அந்த உடல் மீது நம்முடைய உயிர் சக்தி பண்ணக்கூடிய உயிர் என்பது நடத்தக்கூடிய ஆதிக்கம் இந்த உடம்பை முழுவதுமாக இயக்குவதற்கு உதவி பண்ணுது. இந்த மனம் என்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப முக்கியம். இந்த உயிரோட அளவு போதுமான அளவுக்கு இருந்து இந்த உடம்பை நிர்வகிச்சுக்கிட்டு இருந்தால் இந்த மனம் சொல்லக்கூடிய இந்த மைண்ட் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லக்கூடிய அடுத்த செக்டார் ஒன்று இருக்குது. இந்த மைண்ட் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரோ என்செஃபலோகிராம்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷினால் அந்த மூளையில் இருக்கக்கூடிய அதிர்வுகளை வச்சு பண்ணுறாங்க. அதில் அவங்க பார்க்கும்போது ஒரு மனிதன் எமோஷ்னலாக இருக்கான் அப்படின்னா அவனோட மைண்ட் ஃப்ரீக்குவன்சிங்கிறது பீட்டான்னு சொல்லக்கூடிய 14 to 40 வரைக்கும் இருக்குது. அதாவது எமோஷ்னல், அவன் என்ன செய்யறான்னு தெரியாது. பல குற்றங்கள் இந்த இடத்துல தான் நடந்திருக்கு. இது எப்படி வருது அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே கேட்ட மாதிரி நம்ம மனதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரே சமயத்தில் சம்பாதிக்கணும், குடும்பத்தை நிர்வகிக்கணும், சமூகத்தை சந்திக்கணும், இந்த மாதிரி பல மனிதர்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அவர்களாகவும் ஏற்படுத்திக்கிறாங்க, சூழ்நிலையும் ஏற்படுத்திக்குது. ஸோ இந்த மனநிலையில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா எப்போதும் நிம்மதியாக இருக்கிறதில்ல. அதை விட மிக முக்கியமானது மற்றவங்களையும் நிம்மதியாக இருக்க விடுறதில்ல. இவங்க தான் சிக்கல். இந்த சமூகத்தோட மிகப்பெரிய சுமை என்னதுன்னா அவங்க தான். அப்போ இந்த 14 to 40 இருக்கக்கூடிய எமோஷ்னலாக இருக்கக்கூடியவங்களை குறைப்பதற்கு தான் இந்த தவத்தில் மிக நுட்பமான ஒரு விஷயம் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த பீட்டான்னு சொல்லக்கூடியிலிருந்து ஒரு மனிதன் ஆல்ஃபாங்கிற ஒரு நிலைக்கு 8 to 13 சொல்லக்கூடிய ஃப்ரீக்குவன்சிக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னா அவனோட அதைத்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி, மனதை ஒருநிலைப்படுத்துவது. இதுதான் அந்த கான்சன்ட்ரேஷன் ஒரு விஷயம். இதுக்கு உடல் பயிற்சியும் தேவைப்படுது, இந்த உயிருக்கான பயிற்சியும் தேவைப்படுது. இங்கே தான் மைண்டை கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் தியானம் என்ற தீட்சைன்னு ஒன்று வருது. ஸோ பியூர் சயின்ஸாக மகரிஷி இன்றைக்கி வச்சுருக்கிறாங்க. நம்ம உடம்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பிட்யூட்டரி அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதை நம்மளே நிர்வகிக்க முடியும். அதாவது இந்த பொதுவாக அதை நிர்வகிக்கக்கூடிய விஷயம் எங்கள் கையில் இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 2 நரம்புகளை சொல்லுவாங்க. ஒன்று வந்து நம்முடைய தானாக இயங்கக்கூடிய அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க, இன்னொன்று சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான் நம்ம விரும்பி நம்ம உடம்பை சரியாக வச்சுக்கிறது. இதை எவ்வளோ வச்சுக்க முடியும் அப்படின்னா வச்சுக்க முடியும், நாம் கொஞ்சம் உதவ முடியும் நம்முடைய உடலுக்கு. இப்போ இந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம்னு வரும்போது நம்ம உடம்புக்குள்ளே இயங்கக்கூடிய தானே இயங்கக்கூடிய பல விஷயங்கள் தானாக நடக்குது. அந்த தானாக நடக்கிறதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மைண்ட் ஃப்ரீக்குவன்சி நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பு, உங்களுடைய உழைப்பு, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் சரியான அளவு வச்சுக்கிட்டீங்க, சரியாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மைண்ட் ஃப்ரீக்குவன்சி இந்த மெடிடேஷன் மூலமாக இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் மூலமாக நம்ம தூண்டப்படும் போது அது சரியாக ஸ்டிமுலேட் பண்ணாங்கன்னா நம்ம என்ன செய்ய மைண்ட் ஃப்ரீக்குவன்சியை குறைக்குது. அப்போ உங்களுடைய வேலைகளில் தினம் காலையிலேருந்து எந்திரிச்சு இரவு படுக்கிற வரைக்கும் உங்களுடைய வேலைகளை பொறுமையாக, கவனமாக, சிறப்பாக, எமோஷனலாக இல்லாமல், உணர்ச்சி வசப்படாமல் தெளிவாக செய்யக்கூடிய தன்மையை இந்த ஒரே ஒரு தியானமே, அதாவது இந்த 9 தியானத்தை இந்த ஒரு வகை தியானமே உங்களுக்கு ஒரு அற்புதமான சக்தியை கொடுக்குது. அதுதான் இந்த உடல் மீது இந்த உயிர் பயன்படுத்தக்கூடிய ஆதிக்கம், இந்த உயிர் மனம் மீது பயன்படுத்தக்கூடிய ஆதிக்கம். அதுலேயுமே நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த தியானம் அப்படிங்கிறது வந்து மனிதனை வந்து வாழ செய்யுது, மனிதனை மனிதனாக வாழ செய்யக்கூடிய ஒரு செயற்பாடு அப்படின்னா தியானம் வந்து முக்கியமான ஒரு இடத்தை வந்து பெறுது. தியானம் வந்து எப்படி பண்ணுறது, தியானத்துக்கான ஒழுங்கான செயற்பாடுகள் என்ன அப்படின்னு விவரிக்க முடியுமா? ரொம்ப எளிமையாக இதுக்கு வந்து நம்முடைய முன்னோர்கள் அவ்வளவு தூரம் நம்மளை விடலை. நம்மளை வந்து நல்லா சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர்கிட்ட ஒரு கொஸ்டின் பண்ணுவோம், இந்த உலகம் சந்தோஷமானதா துக்கமானதா அப்படின்னு. எல்லோரும் அப்படி 50-50 பிஸ்கட் மாதிரி தான் நிற்கிறாங்க, இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்னு. ஆனால் இயற்கையில் வேதாத்ரி மகரிஷி தான் சொல்லுவார், இந்த உலகை படைத்த இறைவனுக்கே இல்லாத ஒரு குணம் மனிதனுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் பார், அந்த குணம் ரசிப்பது. இந்த உலகத்தை ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இறைவனுக்கே இல்லை. ஏன்னா இறைவன் படைத்தார், அவருக்கு மனம் இல்லை. அவர் இறைவன் வந்து அறிவு ரூபமாக இருப்பதாக தான் மனவளக்கலைன்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ அவர் மனம் என்ற ஒரு விஷயம் எமோஷ்னலாக இல்லை. இறைவன் வந்து எப்போதும் அறிவு ரூபத்தில் தான் இருக்காருன்னு சொல்லி தான் அறிவு திருக்கோயில்னு சொல்லி எங்களுடைய இந்த தியானம் பண்ணக்கூடிய இடங்களை சொல்லுவோம். அப்போ இந்த இறைவன் அறிவு ரூபமாக இருக்கிறவர் இந்த மனம் என்ற ஒரு நிலைக்குள்ளே அகப்படாமல் இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா நம்ம எல்லாரும் சொல்கிறாங்க அது வாக்கினால் தட்டாது அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படின்னா எதனால் அப்படின்னா இதுதான் மேஜரான காரணம். அப்போது இந்த இடத்துல நம்ம இந்த நினைவுகளை நம்ம எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, முதல் விஷயம் ஒரு மனிதன் அவன் மனதை அமைதிப்படுத்திக்கிறதுக்கும்
மட்டும் பத்தாது, அவனுக்கு அதற்கான எனர்ஜி கிடைக்கணும். இப்போ நாம் இந்த இடத்துல தான் கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்தோடனே ஒரு பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் எனக்கு மனநிலை சரியில்லை, என் மேலே அக்கறையாக யாரும் இல்லை அப்படின்னா, நான் அது கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. என்ன ஏதுன்னு பார்க்கும்போது முதல்ல அவங்க ஒரு விஷயத்தை பண்ணிக்கிறாங்க. என்னென்னா, தன் மீது கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆதங்கத்தெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு அவங்க ஒரு பெட் அனிமல்ஸ் வளர்க்க சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, மீன் தொட்டி வாங்க, மீன்லாம் வளங்க, அது ஒரு அரை மணி நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள், நல்ல இசைகளை கேளுங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது நேரடியாக மீண்டும் மனதிற்கு ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் மகரிஷி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி செலுத்துவது மேலும் மனதை என்ன செய்யும், கொஞ்ச நாளைக்கு எஸ்கேப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு வேலையை மாற்றிருக்கீங்க. அப்போது அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோவில்கள் என்ற ஒரு அமைப்பு அல்லது இந்த ப்ரேயர் பண்ணக்கூடிய இந்த மசூதிகளாக இருக்கட்டும், நம்முடைய எல்லா முறைகளாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், கோவில்களாக இருக்கட்டும், அவர்கள் செய்த முதல் வேலையே என்னென்னா, மனிதன் மனதை அமைதிப்படுத்துறதுக்கு, கவனம் செலுத்துறதுக்கான ஒரு தெய்வீகமான இருப்பிடமாக உருவாக்கலாம். அங்கேருந்து தான் நம்ம பிரச்சனையை ஆரம்பிக்கிறோம். நம்ம இன்றைக்கி எவ்வளோ தூரம் போகிறோம்னு நமக்கே தெரியும். எவ்வளோ தூரம் போகிறோம், அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் டைமை வச்சுருக்கோம், விசேஷ காலங்களில் போகிறோம், அது போனோன்னே வந்துடுறோம். இந்த மாதிரி விஷயங்கள், அங்கே இருக்கக்கூடிய கடைகள் இந்த மாதிரி விஷயங்களை வாங்குறது, இந்த மாதிரி முயற்சிகள் தான் பண்ணுறோம். நம்ம இன்னும் முழுமையாக பக்தியில் நம்ம அந்த லெவல் போகவே இல்லை. அதை பெரியவர்கள் ஒரு 2-3 தலைமுறையாக விட்டுட்டதுனால தான் இப்போ நமக்குள்ள பிரச்சனை என்னென்னா, இந்த குழந்தைகளில் இருந்து அந்த கோவில்கள், அந்த வழிபாடு, இந்த முறைகளில் இருந்து நல்ல எனர்ஜியை நம்ம என்ன செய்யணும், இயற்கையிலேருந்து எடுத்து வைக்கக்கூடிய எனர்ஜி பேங்க்னு சொல்லுவார் மகரிஷி. அதாவது சக்திகளை சேமித்து வைக்கக்கூடிய வங்கிகள் தான் நம்முடைய சர்ச்சும், நம்முடைய மசூதியும், நம்முடைய கோயில்கள்னு சொல்கிறார். அப்போ அங்கே போகும்போது என் மனதிற்கு அமைதி கிடைக்குது. எல்லாத்துக்குமே தெரியும், கோயிலுக்கு போனால் மட்டும் நிம்மதியாக இருக்கும். ஏன், என்ன காரணம்? அங்கே போய் தியானமாக பண்ணோம், ஒன்றும் பண்ணலையே, எதுவுமே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, ஒரே காரணம், அங்கே ஒரு அபரிமிதமான சக்தி இருக்குது. அதுதான் யூனிவர்சல் மேக்னட்டிசம்னு சொல்கிறாங்க மகரிஷி. பாசிட்டிவ் எனர்ஜி, வெரி குட். அதான் அவங்களுக்கு நம்ம வெளிப்படையாக நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாமான்னு தோணுது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், திரும்பியும் நம்முடைய வேலைகளில் கலந்துக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தை அதோடு விட்டுறோம். கோவிலுக்கு போனால் நிம்மதியாக இருக்கும், அவ்வளோதான் பண்ணுறோம். ஆனால் கோவிலுக்கு போனால் ஏன் நிம்மதியாக இருக்கும்? அந்த எனர்ஜி ஒவ்வொரு சிஸ்டமேட்டிக்கல். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி எல்லா சர்ச்சுகளாக இருக்கட்டும், கோயிலாக இருக்கட்டும், இல்லை இதாக இருக்கட்டும், மேலே கூம்பு வடிவத்தில் ஒரு தன்மை வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை இந்த யூனிவர்சல்லேருந்து எடுத்து வைக்கக்கூடியதாக அந்த காலத்தில் மகான்கள் புரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதனால தான் எல்லா தன்மையிலையும் அந்த இப்போ இந்த இதில் ஆகம நியதி இப்படி கட்டக்கூடிய இதில் கலசம்னு சொல்கிறாங்க. அங்கே சர்ச்சுகளில் பார்த்திங்கன்னா அது ஒரு தன்மை இருக்கும். இங்கே மசூதியில் பார்த்திங்கன்னா அதுவும் அந்த அரை வட்டம் அந்த தன்மை இருக்கும். இந்த மாதிரிலாம் என்ன காரணம்னா, அந்த எனர்ஜியை சேமித்து வைக்கக்கூடிய இந்த யூனிவர்சல் மேக்னட்டிசம் சொல்லக்கூடிய எனர்ஜியை சேர்த்து வைக்கக்கூடிய தன்மையை அந்த கோவிலுக்கு ஏற்படுத்துகிறாங்க. ஒரு மனிதன் மீண்டும் மீண்டும் ஒரே எண்ணத்தோடு, அது தெய்வ ரூபமாக இருக்கட்டும், மந்திர ரூபமாக இருக்கட்டும், அதை மீண்டும் மீண்டும் சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு எனர்ஜி ஒரு ரிசர்வ் ஆகுது. அந்த இடத்த அந்த மக்கள் அதை பற்றி தெரியாதவங்க கூட போகும்போது அவங்களது எனர்ஜி அவங்க உடம்புல எடுத்துக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ இந்த பிரச்சனைகளை எங்கே உருவாக்குறோம் அப்படின்னா, நம்முடைய அடிப்படை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாதாரண பிஹேவியர், சாதாரண நடத்தை முறைகள்லேருந்து தான் தொடங்க வேண்டியதாக இருக்குது. அப்போ மீண்டும் நம்ம கோயிலுக்கு போகணும்னு சொல்ல முடியாது இன்றைக்கி இருக்க குழந்தைகளுக்கு. ஆனால் பக்தியிலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி இப்போ குழந்தைகளுக்கே, பெரியவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியல, கோயிலுக்கு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன் என்ன நடக்குதுன்னு கூட நிறைய பேர்த்துக்கு தெரியல. ஏன் பூஜை பண்ணுறாங்க, எதுக்கு இது பண்ணுறாங்க தெரியல. ஏன்னா நம்ம ஒரு 2-3 தலைமுறை என்ன பண்ணிட்டோம், வேறு பிரச்சனைகளில் கவனம் செலுத்திட்டோம். அதனால் நம்ம அடிப்படைகளை விட்டுட்டோம். மீண்டும் நம்ம பெரியவர்கள்ட்ட தான் இதற்கான சொல்யூஷன் இருக்குது. நம்ம மீண்டும் இந்த பக்தி அல்லது ஒழுக்கம் அல்லது இயற்கை, இந்த 3ல் ஏதாவது ஒன்று திருப்பி ரீப்ளேஸ் பண்ணி நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே எங்கிருந்தாவது சில விஷயங்களை ரீப்ளேஸ் பண்ணி உள்ளே கொண்டு வர்றது நல்லது. அப்படி வரும்போது நம்முடைய இந்த மனம் என்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு அமைதி கிடைக்குது. இந்த அமைதி என்பது நம்மை ஒருநிலைப்படுத்துவதுக்கு உதவுது. இந்த ஒருநிலைப்படுத்துவது என்பது தான் தியானத்தோட முதல் விஷயம். அதாவது பதஞ்சலி யோக சூத்திரம் சொல்லக்கூடிய இதில் வரும். அது எந்த பக்தி அடிப்படையிலையும் வரல. அதில் சொல்லக்கூடிய விஷயத்தில் சொல்லுவாங்க, பிரத்யாகாரான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது வெளியில் இருக்கக்கூடிய இந்த எண்ணம், மனம் என்பதை நாம் ஒரு இடத்துல செலுத்தணுங்கிறதுக்காக தான் கோவிலுக்கு போகிறோம், ப்ரே பண்ணுறோம், தெய்வத்தோட வடிவத்தை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வந்து வச்சு வணங்குறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது ஒருநிலைப்படுத்துறது, என்னுடைய வேலையை நான் சரியாக செய்து கொள்வதற்கு பக்தியிலிருந்து தொடங்கி அதை ஞானத்தில் கொண்டாந்து முடிக்கிறாங்க. அப்போ அதற்கு பிறகு வர்றது தான் மெடிடேஷன். அப்போ மெடிடேஷனுங்கிறது எங்கே தேவைப்படுது அப்படின்னா இதுதான் காரணம். ஸோ ஆரம்ப நிலையில் இயல்பு நிலைக்கு மனம் எல்லா பழக்க வழக்கங்களுக்குள்ளேயே தான் இருக்கும். அந்த மனதை என்னுடைய தேவைக்கு, என்னுடைய சூழ்நிலைக்கு நான் என்ன செய்கிறேனோ அதற்கு மாற்றி அமைத்து கொள்வதற்கு ஒரு சரியான வழியில் திருப்பிக்கிறதுக்கு தான், கவனம் செலுத்துறதுக்கு தான் ஒருநிலைப்படுத்துறது. அந்த ஒருநிலைப்படுத்துறதை இன்னும் ஆழப்படுத்துறது தான் தியானம் என்ற அந்த ஒரு விஷயம்.
அதுலேயுமே சொல்லியிருந்தீங்க கோயிலுக்கு போனால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது நமக்குள்ளேயே வந்து இருந்துட்டு இருக்குது. இப்போ எங்கே போனாலுமே வந்து இந்த எனர்ஜியை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த ஆரா கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே சொல்ல போனால் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்லுங்கள், ஆரா கனெக்ஷன்னா என்ன? அந்த ஆரா வந்து எப்படி நாங்கள் வந்து கண்காணிக்கிறது, அந்த ஆரா வந்து நமக்குள்ளேயும் வந்து ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறத வந்து எப்படி நாங்கள் வந்து செயல்படுத்துறது? ஆராவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய இதில் பார்க்கும்போது அந்த ஜீவகாந்தத்தின் ஒரு தன்மையை தான் சொல்கிறோம். அந்த தன்மையில் நாங்கள் என்ன மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் காந்தத்தின் அளவு தான் இந்த மனிதனோட உடம்புல இருந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு என்ன வளையம்னே அதை சொல்லலாம். உங்களோட தாட் ப்ராசஸில் இருக்கக்கூடிய உங்களோட எனர்ஜி லெவலில் இருக்கக்கூடிய இதை நம்ம சொல்லலாம். புத்தருக்கு அதை சொல்கிறாங்க, 6 மைலிலிருந்து 9 மைல் தூரம் அவர் நடக்கக்கூடிய இடங்கள்லாம் அவரை சுற்றி ஆறாங்கிறது. நம்மை பொறுத்தளவுக்கு நம்ம சாதாரண மனிதருக்கு ஒரு அடி தான். ஆனால் இதை வந்து தியானமோ உங்களுடைய பக்தியிலையோ சில விஷயங்களில் நீங்களாக என்ன பண்ணணும்னா இதோட அந்த அளவை கூட்டிக்கிட்டே போகலாம். அப்படி கூட்டும்போது இந்த ஆறாவதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி ஒரு மனிதனோட அவனோட பர்சனலாக இருக்கக்கூடிய நல்ல விஷயம். அதாவது என்னென்னு சொல்லுவாங்கன்னா, இந்த எனர்ஜியை வந்து இயற்கையிலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம், நம்ம உடம்புலையும் இயல்பாகவும் இருக்குது. இந்த ரெண்டில் இதை கூட்டிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, இந்த உங்களுக்கு தெரியும் இந்த சித்து வேலைகள் இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களும் இந்த எனர்ஜி எடுத்துக்கிறாங்க. அதுக்கு பேர் பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறதுக்கு, பாசிட்டிவ் விஷயங்களை இயற்கையிலிருந்து இந்த உடம்புல இருக்கக்கூடிய இயற்கை எனர்ஜியோட சேர்த்துக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒயிட் மேஜிக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கூட்டிக்கும் போது, நம்மளோட எனர்ஜி அளவில் கூட்டும்போது இந்த ஆறான்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனோட அவனோட தேஜஸ்ங்கிற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துவோம். அந்த வார்த்தைக்கு தேஜஸ். இப்போது ஒரு நல்லவங்களை ஒரு நல்ல விதமான பாசிட்டிவான எனர்ஜியை பார்த்தோன்னே அவங்கள பார்க்கணுன்னு மீண்டும் தோணுது. அது இன்னும் சொல்லப்போனால் ரொம்பலாம் வேணாம், ஒரு குட்டி குழந்தை, அதை வளர்கிற குழந்தைகளை பாருங்கள், அதை என்னமோ அது நம்மளை பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். காரணம் அதுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆறா எனர்ஜி நிறையா இருக்கும். ஏன்னா அந்த குறிப்பிட்ட வயது வரைக்கும் அந்த குழந்தை வளர்வதற்கான எனர்ஜி அதுக்குள்ளே ததும்பி இருக்குது. அது வளர அந்த எனர்ஜி தான் அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும். அப்போ அது வந்து அந்த எனர்ஜி வந்து உள்ளுக்குள்ளே கம்பஸ்டடாக இருக்குது, அழுத்தி உள்ளே இருக்குது. அப்போ அந்த குழந்தையை பார்க்கும்போது ஏன் நமக்கு சந்தோஷமாக இருக்குன்னு அதுதான் காரணம். அதுபோல் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியும் வெளியில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியும் கனெக்ட் பண்ணிக்கும் போது நம்மளுடைய எண்ணங்கள், ஜேம்ஸ் ஆலன் போன்ற மிகப்பெரிய இவர்கள் சொல்கிற மாதிரி நம்முடைய எண்ணங்களை ஒரு பௌதீக சக்தியாக நாம் பிறர் மீதும் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்த விட்டுருவோம், நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். என்னுடைய எண்ணங்களை உங்களுடைய எண்ணங்களை கன்வே பண்ண முடியும். அப்படி கன்வே பண்ணி நல்ல விஷயங்களை நம்ம செய்வதற்கான எல்லா அடிப்படை சாத்தியங்களையும் நம்ம உருவாக்க முடியும். ஆறா என்பது அவரவரோட உயிர் காந்தத்தின் திணிவும் அவரவருடைய ஆரோக்கியமும் அவரவருடைய நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரியே அவரவருடைய பாசிட்டிவ் எனர்ஜி தான், வேற ஒன்றும் இல்லை. நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்காக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. மனவளக்கலை என்றால் என்ன, மனவளக்கலையில் அடங்குகின்ற விடயங்கள், தியானம் எப்படி பண்ணுறது, தியானத்தில் அடங்குகின்ற விடயங்கள், லாஸ்ட்டாக வந்து சொல்லியிருந்தீங்க ஆரா கனெக்ஷன் என்ன அப்படின்னு நிறைய விடயங்கள் வந்து எங்களோட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதி பக்கத்தில் மனவளக்கலை பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஆதவன் குழு சார்பாக இன்றைய தினம் வந்து நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவும் வந்து அழகாக பதில் சொல்லியிருந்தீங்க. அதற்காக மனமார்ந்த நன்றிகள்.